எத்தனையோ படம் இருக்கும்போது எதுக்கு மங்காத்தாவை ரிலீஸ் பண்ணுறாங்க? பில்லா 2 இருக்குது, பில்லா 1 இருக்குது, அதெல்லாம் விட்டுருக்கலாம்ல. இப்போ வெங்கட் பிரபு வெயிட் தாங்க, ஜாதகம் உச்சத்தில் இருக்குது, சனி உச்சத்தில் இருக்குது, அதனால போயிட்டு அஜித் வந்து அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா பாட்டில் சின்னம் கொடுத்துருப்பாங்க, அந்த கேம்பா பாட்டில். கேம்பா அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க, கேம்பாலேயே மாலை. ஆமாம், எல்லாரும் இப்படி சொல்கிறீங்களா? ஜூஸில் மாலை போட்டால் தற்கொலை செயல்னு சொல்லுவாங்க. இது தற்கொலை செயலில் வராது, பார்டரில் தான் வரும், 50-50 தான் வரும். முழு தற்கொலையாக நம்ம சொல்ல முடியாது. விஜய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா ஆட்டில் நடித்து கோடி கோடியாக அந்நிய நாட்டு பானத்தை சப்போர்ட் பண்ணி ஆட்டே போட்டார். ஆனால் அஜித் அந்த மாதிரி பண்ண மாட்டார், ரேஸுக்காக காசு சேர்க்கறதுக்காக பண்ணிட்டார். சுயலாபத்துக்காக ரசிகர்களை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் யாரையுமே கூப்பிடவே இல்லையே, யாரை கூப்பிட்டாரு? இந்த விஷயங்கள் எல்லாம் அஜித் விரும்புவாரா? அஜித் எதையுமே விரும்ப மாட்டார். ஜனநாயகன் படம் வரல, அப்போ பராசக்தி நல்லபடியா வந்திருந்து, அதுக்கு என்ன அடுத்த பொண்டாட்டியை பார்த்து பராமப்பட்டு என்ன பிரச்சனை? இது கூட ஒரு டிஎம்கே ஓட செயல் தான் அப்படின்ற எல்லாமே அவங்க வீட்டில் குழந்தை பிறந்தா கூட டிஎம்கே தான் காரணம். காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. 15 வருஷம் கழிச்சு அஜித் அவர்களோட மங்காத்தா படம் ரீரிலீஸ் ஆகியிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? மங்காத்தா டைரக்டர் யாருமா? வெங்கட் பிரபு. இந்த இது கோட் டைரக்டரு வெங்கட் பிரபு. அப்போ அன்றே கணித்தார்னு எதோ சொன்னீங்களே, போனதில் கேட்டீங்க. இந்த மாதிரி அன்றே கணிச்சிருக்காரு, இந்த படம் வரலைன்னா இது வரும், இது வரலைன்னா அது வரும் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காரு. இப்போ அஜித் வந்து அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா பாட்டில் சின்னம் கொடுத்துருப்பாங்க, அந்த கேம்பா பாட்டில். வராதனால கொடுக்கல, அவர் வந்தாருனால அது கொடுத்து. ஏன்னா இவரோட சொந்தக்காரங்க அங்கே எலெக்ஷன் கமிஷனில் இருக்காங்க. யார்? வெங்கட் பிரபு ரிலேஷன். அதனால தான் இவர் நடித்த படத்துலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து கொடுக்கணும் அப்படின்றக்காக விசில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அஜித் வந்திருந்தால் அஜித்துக்கு பாட்டில் கொடுத்துருப்பாங்க. வரல, என்ன பண்ணுறது சார்? அப்போ இதுவும் ஒரு சைடில் டிவிகேக்கு சப்போர்ட் மாதிரி எடுத்துக்கணுமா சார்? எதுக்கு டிவிகேக்கு சப்போர்ட்டு? அது சார் வெங்கட் பிரபு அது இல்லைன்னா இதுன்னு சொல்கிறாருன்னா, இப்போ இதை வச்சு அவர் வந்து அந்த சைட் போக பார்க்குறாரு. எதை வச்சு? அஜித் படத்தை கொண்டு வந்து அந்த சைட் போக பார்க்குறாரா? எந்த சைடு போக போகிறாரு? டிவிகேக்கு அவர் ஏமா போகிறாரு? அஜித் படத்தை கொண்டு வந்ததுக்கு டிவிகேக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், அரசியலுக்கு வந்திருந்தா சொல்கிறேன். வந்தார் அவர் அஜித்? இல்லை. அப்போ விட்டுருங்க அதை. அவர் வந்தார், அவருக்கு விசில் கொடுத்துட்டாங்க. வெங்கட் பிரபு படத்துலேருந்து ஒரு சின்னத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. இவர் வந்திருந்தாருன்னா வெங்கட் பிரபு படத்துலேருந்து ஒரு சின்னத்தை எடுத்து இவர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக மொத்தம் எல்லாத்துலேயும் வெங்கட் பிரபு வருவார் இருக்காரு. இதில் டாப் வந்து வெங்கட் பிரபு தான், அஜித்து கிடையாது, விஜய் கிடையாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிதான் வெங்கட் பிரபு வச்சு இவ்வளோ வேலையா சார்? ஆமாம், இப்போ கொடுத்துருக்காங்களா, அதில் தான் நடக்குது. அங்கே படம் வரலன்னா அடுத்து வெங்கட் பிரபு எத்தனையோ படம் இருக்கும்போது எதுக்கு மங்காத்தாவை ரிலீஸ் பண்ணுறாங்க? பில்லா 2 இருக்குது, பில்லா 1 இருக்குது, இதெல்லாம் விட்டுருக்கலாம்ல. இப்போ வெங்கட் பிரபு வெயிட் தாங்க. ஆனால் அது சொல்கிறாங்க சார், அஜித் படம்னா ஃபஸ்ட்டு மங்காத்தா தான், அதனால தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. சரி, இருக்கட்டும். அது யார் டைரக்ட் பண்ணது? வெங்கட் பிரபு தானே. ஆமாம். அதனால் இப்போ நேம் வந்து வெங்கட் பிரபுக்கு ஜாதகம் உச்சத்தில் இருக்குது, சனி உச்சத்தில் இருக்குது, அதனால போயிட்டுருக்கு இந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் நல்லதாக தான் சார் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் கோட்டில் அவர் சொன்ன பிகில் வந்து விசில் வந்து இப்போ சின்னமாக மாறி இருக்கு விஜய்க்கு. இன்னொரு பக்கம் அஜித்தோட மங்காத்தா ரீரிலீஸ் ஆகி ஒரு பக்கம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இது வந்து செம்மையாக தூக்கி கொடுக்குதா சார் வெங்கட் பிரபு? யாருக்கு? ஆமாம், அவருக்கு நல்ல நேரம் தான். அதான் சில நேரத்தில் கொடுக்குற தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்கணும். இந்த 2 நிகழ்வை வச்சு அவருக்கு அடுத்த படம் கிடச்சோம். அவர் நல்ல டைரக்டர் தான். அவர் அடுத்து என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கலாம். விஜய்க்காக வெயிட் பண்ணுவார் அவர், விஜய் போட்டு. ஏன்னா வரட்டும், 2026 வருவார், 2027 வருவாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ அதன்படி வெயிட் பண்ணுவார். வந்தால் ஆமாம் வெயிட் பண்ணுவார், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் அவர். எப்படியா தான் விஜய் வந்து தான் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா விஜய் வந்து பீச்சு குதிரை மாதிரி தான், அது ராஜா தேசிங் குதிரை கிடையாது. எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வந்து தான் ஆகணும் சார். அதே போல் பால் அபிஷேகம் பேனருக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கேம்பா அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க, கேம்பாலேயே மாலை. ஆமாம், எல்லாரும் இப்படி சொல்கிறீங்களா? பால் அபிஷேகம் இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குற பாலை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுறான், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், ஜிஹெச்சில் கொடுக்கலாம், ப்ரெட்டும் பாலும் கொடுக்கலாம், அதை கொண்டு போய் கட் அவுட்டில் ஊற்றுறாங்கன்னா சரி நம்ம புதுமையாக இதை ஊற்றுவோம், கேம்பா ஊற்றுவோம்னு ஊற்றுறான். இதில் என்ன எதையுமே ஊற்றக்கூடாதா? ஆனால் சார் அது அஜித் பண்ண அந்த ஒரு ஆட்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க சார். என்ன அஜித் எங்கே கேம்பை வச்சு அவர் பண்ண ஆட் தான் இப்போ வைரலாக போயிட்டு. அவர் என்ன ஆட் பண்ணார்? அவர் ஆடே பண்ணலையம்மா. என்ன சார் சொல்கிறீங்க? அவர் எந்த ஆட்லேயும் நடித்ததே இல்லையா அஜித்? நடிச்சிருக்காரு, இப்போ நடிச்சிருக்காரு சார். என்ன ஆட்ல நடிச்சிருக்காரு? ரேஸில் முதலீடு போடுறதுக்காக கேம்பா அப்படின்ற ஒரு ஜூஸ் பிராண்டுக்கு நடிச்சிருக்காரு சார் அவர் ஆக்ட் பண்ணி. அது இப்போ அது இதுக்காகவா? இது கார் ரேஸ்க்காக தானே, அது நல்லதுக்காக தான் நடிச்சிருக்காரு. அவர் வாங்கி ஆட்டையை போகிற விஜய்லாம் வந்து பார்த்திங்கன்னா
கொக்கோ கோலா ஆட்டில் நடித்து கோடி கோடியாக அந்நிய நாட்டு பானத்தை சப்போர்ட் பண்ணி ஆட்டையை போட்டார். ஆனால் அஜித் அந்த மாதிரி பண்ண மாட்டார். ரேஸுக்காக காசு சேர்க்கறதுக்காக பண்ணியிருக்காரு. சார் ஆக மொத்தம் நல்லதுக்காகனாலும் அந்த கொக்கோ கோலா அப்படின்றது ஒரு கெடுதல் தான். கேம்பா வந்து கொக்கோ கோலா கிடையாதுமா, வேறு கம்பெனி மாதிரி. அதுவும் ஒரு ஜூஸ் தானே சார், அது நல்லது. இந்தியன் கம்பெனியாக தானே இருக்கும். அது இந்தியன் கம்பெனினால இந்தியன் கம்பெனி ஆட்டில் நடிச்சிருக்காரு. அவர் வந்து வெளிநாட்டு பானத்துக்கு கொக்கோ கோலா வந்து உலகம் பல நாடுகளில் அனுமதிக்கப்படாமல் இருக்குது. அது ஒரு கொள்ளை கும்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, கொக்கோ கோலாவும் சரி பெப்சியும் சரி. ஸோ அதனால அதில் நடிக்கலை, கேம்பாக நடிச்சிருக்காரு. இது ரிலையன்ஸ்னால அவங்க ஸ்பான்சரில் இந்த கேம்பாக நடிச்சு கொடுத்துருக்காரு. சார் இருந்தாலும் இப்போ விஜய் ரசிகர்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் பார்த்து தற்குறி ரசிகர்கள் அப்படிலாம் சொல்கிறோம். இப்போ அஜித் படம் ரிலீஸ்க்கு போய் கேம்பாவை ஊற்றுறது, மாலை அந்த ஜூஸ்லேயே மாலை செஞ்சு போடுறது, இதெல்லாம் ஒரு மாதிரி தற்குறி செயல்கள் மாதிரி இல்லையா? ஏன் ஒரு ஜூஸில் மாலை போட்டால் தற்கொலை செயல்னு சொல்ல முடியாது. அடுத்தவனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணி போய் முட்டி அடித்து செத்தான்னா தான் தற்கொலை செயல். இதை தற்கொலை செயலில் வராது, பார்டரில் தான் வரும், 50-50 தான் வரும். முழு தற்கொலையாக நம்ம சொல்ல முடியாது. இந்த விஷயங்கள் எல்லாம் அஜித் விரும்புவாரா? அஜித் எதையுமே விரும்ப மாட்டார். அவர் விரும்புகிறத அவர் மனைவி, குடும்பம், கார் ரேஸ், இதை தவிர வேறு யாரையும் அவர் விரும்புறதில்லை. அப்புறம் இதை எப்படி விரும்புவார் கேம்பாவை? ஆனால் சார் அஜித் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எதையும் விரும்ப மாட்டார் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த கார் ரேஸ் முதலீடுக்காக ஒரு ஆட் ஷூட்டில் நடிக்கிறாரு. கார் ரேஸ் அவர் போகும்போது அவர் கூட பயணிக்கிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போகணும், இப்படியான விஷயங்கள் எல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிக்கு அவர் பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன அப்போ என்ன கார்ப்பரேட் கம்பெனிக்கு பண்ணாமல் இது காவா கம்பெனியாக பண்ணுவாங்கம்மா? இப்போ கார்ப்பரேட் கம்பெனி இந்தியன் கம்பெனிக்கு பண்ணால் பரவாயில்லம்மா. அந்நிய சக்திகள், தீய சக்திகளுக்கு பண்ணால் தான் தப்பு. கார்ப்பரேட் கம்பெனியே இல்லைன்னா என்ன தான் பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது வந்து என்னென்னா பாதிப்பு ஏற்படுத்த வேலை ஒரு இந்தியன் கம்பெனியாக இருந்தால் ஓகே. அதுக்காக வெளிநாட்டு கம்பெனி, டுபாக்கூர் கம்பெனி, உலகம் பூரா எதிர்க்கக்கூடிய கம்பெனிக்கெலாம் பண்ணால் அது. ஆனால் சார் சுயலாபத்துக்காக ரசிகர்களை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் யாரையுமே கூப்பிடவே இல்லையே. யாரை கூப்பிட்டாரு அவர் ரசிகர்களை? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்களையே எதிர்பார்க்கலையே சார். என்ன பண்ணுவார்? ஆட் ஷூட்க்கு போவார் அப்படின்ற. என்ன ஆட் ஷூட்டுக்கு என்ன? அப்புறம் எப்படி சம்பாதிக்கிறது? ஆட் ஷூட் அப்படின்னா அது வெளிநாட்டு கம்பெனிக்குனால பண்ண மாட்டேன்னாரு. இது உள்நாட்டு கம்பெனி, நம்ம நாட்டு கம்பெனி பண்ணுறாரு. இவ்வளோ நாள் பண்ணலையே சார். அது ஒரு நாள் வரலையேம்மா. நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்களா? இப்போ லோக்கல் துணி கடை உங்களுக்கு தெரிஞ்ச கடை இருந்தால் சொல்லுங்கள், இப்போ போய் கேளுங்க, ஓகேன்றார். சரவணா ஸ்டோரு அது இதெல்லாம் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாரு. கேட்டால் தானே. கேட்காம எப்படி இப்போ இவ்வளோ நாள் கொடுக்காம விட்டாருன்னா அவர் என்ன சும்மா உட்காந்து போய் கேட்டு பெர்மிஷன் வாங்கி இப்போ பேமெண்ட் பேசணும், எல்லாம் ஓகே ஆகினா தானே கொடுப்பாரு சார். அப்போ இது வரைக்கும் அஜித் சார்கிட்டே எந்த ஒரு விஷயமும் போகாமல் இருக்கும். வெளிநாட்டு கம்பெனி போயிருக்காங்க, வேணான்ட்டாரு. இப்போ உள்நாட்டு கம்பெனி வர்றாங்க, தேடி வரும்போது ஓகேன்றாரு. நம்ம காசு பூரா வெளிநாட்டுக்காரனுக்குள்ளே போயிடும். உள்நாட்டு கம்பெனினா உள்நாட்டில் இருக்கும். கொக்கோ கோலா கம்பெனி அமெரிக்கன் கம்பெனி, அவன் விற்று எல்லா காசும் அமெரிக்காவில் எடுத்துகிட்டு போயிடுவான். அந்த மாதிரி தான் விஜய்னால அந்த நாடு நாசம், அந்த மக்கள் நாசன்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாப்புல. இப்போ அஜித் அதெல்லாம் கொடுக்காமல் இருந்தார். இப்போ அஜித் இந்தியா கம்பெனி கொடுக்குறாரு. இந்தியர்கள் வாழணும், இந்தியர்கள் நல்லா இருக்கணும், இந்திய நிறுவனம் வளரணுன்றக்காக கொடுக்குறாரு. அதுதான் தேசபக்தி. ஆனால் சார் இது நல்ல விஷயத்துக்கு நடக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் இப்போது விஜய் பண்ணியிருந்தார் இல்லையா கொக்கோ கோலா, அது கூட இதை கம்பேர் பண்ணிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அது வெளிநாட்டு கம்பெனியை வந்து ஏமாற்றி அவன்கிட்ட காசை வாங்கிட்டு எது வேணாலும் விஜய் பண்ணுவார், இந்த தேச துரோகின்ற மாதிரி பேச தான் செய்வாங்க. இவர் இந்தியாவுக்காக பாடுபடுறாரு, இந்தியர்கள் நல்லா இருக்குன்றதுக்காக இருக்காரு, இந்திய பானத்தை குடிக்கிறாரு, விளம்பரம் கொடுக்குறாருங்கும் போது அவர் இந்தியர்களுக்காக வாழ்கிறாரு. அஜித்தை அவர் கூட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க சார். யார் கூட? விஜய் இந்த மாதிரி பண்ணாருன்னு நீங்கள் சொன்னீங்களே, இப்போ அஜித்தும் அந்த மாதிரியான வேலைகள் தான் பண்ணுறாரு. அதாவதுமா ஒருத்தன் சாப்பாடு சாப்பிட்றான், இந்த இவர் தான் சாப்பிட்றாரு, அவர் தான் சாப்பிட்றாரு, அவர் என்னத்தை சாப்பிட்றாருன்னு வேணும், அவர் என்ன சாப்பிட்டாருன்னு தூரத்துலேருந்து பார்க்கும்போது 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்கம்மா. இந்த அவர் சாப்பிட்றாரு, இவர் தான் சாப்பிட்றாருன்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் சாணியை தின்னுட்டு இருப்பான், இன்னொருத்தன் சப்பாத்தி தின்னுட்டு இருக்கான். அப்போ எதை நீங்கள் இது பண்ணுவீங்க? அப்படி தான் நம்ம என்ன சாப்பிட்றாருன்னு இருக்குல்ல, 2 பேரும் சாப்பிட்றாங்கன்ற வேறு, என்ன சாப்பிட்றாங்கன்னு இருக்குல்ல, அதுதான் வித்தியாசம் சார். இன்னொரு பக்கம் மங்காத்தா படத்துக்கு இவ்வளோ கூட்டம், ஏன்னா ரொம்ப எந்த தேட்டர்ஸ் பார்த்தாலும் செம்ம கும்பல். இது கூட ஒரு டிஎம்கேவோட செயல் தான் அப்படின்ற. எல்லாமே அவங்க வீட்டில் குழந்தை பிறந்தா கூட டிஎம்கே தான் காரணம்வாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஊட்டச்சத்து இதெல்லாம் கொடுக்குறாங்க, அது டிஎம்கே கவர்மெண்ட் தான் கொடுக்குது. பெண்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் காசு தராங்க, இதெல்லாம் தராங்க. அப்போ அதுக்கும் டிஎம்கே தான் காரணம் தான் சொல்லுவாங்க சார். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஓகே சார். இது வந்து விஜய் அடிக்கிறதுக்காக பண்ணுற செயல் அப்படி இல்லை. அதுதான் அவங்க எல்லாத்துக்கும் அதை தான் சொல்லுவாங்க. அதான் சொல்லிட்டேன்ல, அவங்க வீட்டில் வந்து குழந்தை கொழுன்னு இருந்தால் கூட டிஎம்கே தான் காரணம். ஏன்னா அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அது உண்மை தான். ஏன்னா அவர்களுக்கு கொடுக்குற ஊட்டச்சத்து அது இதெல்லாம் இருக்குது, ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அவங்களுக்கு எல்லாமே டிஎம்கே தான். அது இருக்கோ இல்லையோ, சிலதுக்கு காரணமாக இருக்கலாம், சிலது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாமே டிஎம்கே தான் காரணம்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க.
ஆனால் சார் அதுக்கேற்ற மாதிரியான காரணங்களும் வருது இல்லையா சார்? என்ன இப்போ ஜனநாயகன் படம் வரல, அப்போ பராசக்தி நல்லபடியா வந்திருந்து. அதுக்கு என்ன அடுத்தவன் பொண்டாட்டியை பார்த்து பொறாமப்பட்டு என்ன பிரச்சனை, இல்லை அடுத்த புருஷனை பார்த்து பொறாமப்பட்டு என்ன பிரச்சனை? இப்போ பாருங்க தெரி ரிலீஸ் பாருங்க, அவர் நல்லா இருக்காரு, அவர் பாருங்க அவர் வீட்டில் இப்படி இருக்காரு, அந்த லேடி இப்படி இருக்கு, அவனு வயதில் வச்சு என்ன பிரச்சனை? நீ உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தானே பார்க்கணும். மூணாவது வீட்டுக்காரையும் பார்த்து என்ன பிரச்சனை? ஜனநாயகன் அது பாட்டுக்கு நடக்குது, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் மூணாவது வீட்டுக்காரன் பிரச்சனை. உன் வீட்டில் என்னடா ஆச்சு, உன் படத்தை ஏன் வரல, அதை பார்க்கணும். அந்த மூணாவது வீட்டுக்காரியை பார்த்து வயதில் அடிச்சா என்ன பண்ணுறது சார்? ஆனால் பாருங்க சார், இந்த ரீரிலீஸ் டேட் அப்போ ரீரிலீஸ் படம் வரதுக்கு முன்னாடியே நிறைய புது புது படங்கள் வர. இப்போ என்னன்னா, இப்போ விஜய் ஒய்ஃபு கூட இல்லை, பொண்ணும் கூட இல்லை, பையனும் கூட இல்லை. இதுக்கு திமுக தான் காரணம்ன்றாங்க. இப்போ அஜித் வீட்டில் அவங்க ஒய்ஃப் எல்லாம் குடும்பத்தோடு நல்லா வாழ்கிறாங்கன்னா அதுக்கும் திமுக தான் காரணம். ஜெயம் ரவி அந்த கெனிஷா வந்து சேர்ந்ததுக்கும் டிஎம்கே தான் காரணம். எல்லாத்துக்குமே டிஎம்கே தான் சொல்லுவாங்க. இப்படி ஏன் சார் நினைக்கிறாங்க மக்கள்? அது அவங்க தான் கூப்பிட்டு கேட்கணும். விஜய் மூஞ்சியில் தண்ணியை தூங்கிட்டு இருக்க விஜய் மூஞ்சியில் தண்ணியை தொளிச்சு கேட்டிங்கன்னா சொல்லுவார். முடிஞ்சால் கேட்டுங்க. இந்த பக்கம் என்னன்னா, தெரி சைட்ல இருந்து இந்த மாதிரி புது படங்கள் வருது, அதுக்கு கிடைக்காதுன்றதுக்காக தான் நாங்கள் இப்போ பண்ணல, ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. மங்காத்தா உடனே வந்திருக்கு, இது வந்து தப்பாக தெரியும். மங்காத்தா பழைய படம் வந்திருக்குமா, இப்போ என்னம்மா இருக்குது? புது படத்துக்கு அதுக்கு என்ன இருக்குது? புது படமே வரலையே சென்சார்லேருந்து. வராமல் எப்படி வரும்? குழந்தை பிறந்தால் தானம்மா பிறந்த நாள் கொண்டாட முடியும். அவங்க குழந்தை பிறந்துச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, பிறந்த நாள் கொண்டாட. இது குழந்தைய பிறக்கலை. இன்னும் இது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சிட்டாங்க, அதை வாங்கி வச்சிட்டாங்க, இதே வாங்கி வச்சிட்டாங்க. இன்னும் மாதமே ஆகலைன்ற மாதிரில இருக்காது. என்னைக்கு மாதமாக அந்த குழந்தை பெற்று அதை வச்சு பிறந்த நாள் இங்கே கொண்டாடி, அதுக்குள்ளே அவன் கொண்டாடிட்டு இருக்கான் பிறந்த நாள், ரெண்டாவது பிறந்த நாள். அதுக்கு ஏன் இவங்க வயிற்றுச்சல் போட்டணும் அப்படின்றதான். நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.